ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வீடியோ பார்த்திங்கன்னா சென்னை நீதிமன்றத்துலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன், நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அரிய வேலைவாய்ப்பு. ஸோ அலுவலக உதவியாளர் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 76 காலிப்படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான பதவிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சால் விண்ணப்பிக்கலாம். 10th 12th டிகிரி எது படிச்சிருந்தாலும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்டேட் நீங்கள் தொடர்ந்து பக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா முழு தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சிறு வழக்குகள் நீதிமன்றம் சென்னை. ஸோ சென்னை நீதிமன்றத்துலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு பதவிக்கும் என்னென்ன காலிப்படங்கள், எவ்வளோ காலிப்படங்கள் அண்ட் எவ்வளோ சேலரி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படி சொல்லிட்டு தனித்தனி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பதவியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை. ஸோ இந்த சுருக்கெழுத்தர் அப்படின்ற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெம்பரரியான வேலைவாய்ப்பு இது. ஸோ தற்காலிகமான வேலைவாய்ப்பு. ஒரு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 பதவிகள் பார்த்திங்கன்னா வந்து டெம்பரரி போஸ்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் போஸ்ட்டு. ஸோ சுருக்கெழுத்தர் தட்டச்சர் நிலை இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு வந்து டெம்பரரியான வேலை. ஸோ டெம்பரரியான வேலை அப்படிங்கிறது வந்து இந்த பதவிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் போஸ்ட் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சுருக்கெழுத்து தட்டச்சர் இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சேலரி பார்த்தீங்கன்னா 20,600லேருந்து அதிகபட்சம் 65,500 வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 7 காலி பணிகள் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும். இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 10th அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாண்டு நீங்கள் எது படித்திருந்தாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் டைப்பிங் அண்டு ஷார்ட் அண்ட் டைப்பிங். ஸோ இதில் வந்து அந்த தேர்வில் அந்த 2 தேர்வுகளையும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும். ஓகேங்களா? அதாவது வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த தட்டச்சு சுருக்கெழுத்து. அடுத்து பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா தட்டச்சர் நார்மலான டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. ஸோ நார்மலான இந்த வெறும் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து மொத்தமாக ஒரு 9 காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரரியான ஜாப் தான். அண்ட் இதுக்கான சேலரி 19,500லேருந்து அதிகபட்சம் 62,000 வரையும் பெர் மந்த் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 10th படிச்சிருந்தாலும் போதும், அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாண்டு. ஸோ இதுக்கு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழ் இளநிலை. ஸோ இதில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது வந்து டெம்பரரியான போஸ்ட். மொத்தம் வந்து 9 காலிப்பணிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் ப்ரியாரிட்டி இருக்குது, யாரெல்லாம் நான் ப்ரியாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சுழற்சி முறையெல்லாம் பார்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரியான போஸ்ட் தான். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000 வரையும் பெர் மந்த் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கும் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th படிச்சிடலாம், அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாண்ட். அண்டு மொத்த காலி பணியிடங்கள் 6 காலி பணிகள் கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி முறைகள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பெயர். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய பதவி எல்லாம் வந்து பர்மனெண்ட் போஸ்ட் தான். நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ முதுநிலை அமீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 62,000 வரை பெர் மந்த்து. இதுக்கும் கல்வி தகுதி 10th அல்லது அதுக்கு ஈக்குவலாண்டு. மொத்த காலிப்பணிகள் 4 காலிப்பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பேர் இளநிலை அமீனா. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 19,000லேருந்து அதிகபட்சம் 60,000 வரையும் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கும் குவாலிஃபிகேஷன் 10th ஆர் அதுக்கு ஈக்குவலாண்டு. மொத்தம் காலி இடங்கள் 6 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பெயர் வந்து ப்ராசஸ் எழுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 16,600லேருந்து 52,400 வரையும் பெர் மந்த் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. கல்வி தகுதி குறைஞ்சபட்சம் கல்வி தகுதி ஸோ 10ஆம் வகுப்பு அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாண்டு படித்திருந்தால் போதும். மொத்தம் காலி பணியிடங்கள் 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து பதவியின் பெயர் ஸோ நம்ம எல்லோரும் ஆவணம் எதிர்பார்த்த அலுவலக உதவியாளர். ஸோ அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் அதிகமான காலி பணிகள் கொடுத்தா 38 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 38 காலி பணிகள் அலுவலக உதவியாளருக்கு மட்டும் அதிகப்படியான காலி பணிகள் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா 15,700லேருந்து அதிகபட்சம் 50,000 வரையும் பெர் மந்த் வந்து சம்பளம். ஸோ 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதும் இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து
வேக்கன்சிஸ் அதிகமாக அப்படிங்கிறதுனால ஸோ ப்ரையாரிட்டி நான் ப்ரையாரிட்டி ஸோ இடஒதுக்கீடு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பேரை மொத்தம் காவலர், ஸோ வாட்ச்மேன் வேலை. ஸோ இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 15,700 அதிகபட்சம் 50,000 வரையும் பெர் மந்த் வந்து சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஆனால் ஒரே ஒரு காலி படங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/1/2019 அன்றைய தேதிப்படி உங்களுக்கு வந்து 18 வயது வந்து ஆயிருக்கணும். ஸோ மினிமம் வந்து 18. ஸோ மேக்ஸிமம் வந்து வயது வரும் பார்த்திங்கன்னா SC ST அந்த பீப்புளுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு. ஸோ ஆதி திராவிட அருந்ததியர், பழங்குடி வகுப்பினர் மற்றும் அனைத்து வகுப்புகளை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கும் 18லேருந்து அதிகபட்சம் 35 வயது உள்ளவங்க வரையும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்தது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் அவங்களாம் வந்து மினிமம் 18லேருந்து அதிகபட்சம் 32 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வரை விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஏனையோர், அதாவது OC அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 30 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். மினிமம் 18 அதிகபட்சம் 30 வயசு வரையும் உள்ளவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிப்பது? ஆஃப்லைன், அதை வந்து போஸ்ட் மூலயமா விண்ணப்பிக்கணும். ஸோ எப்படி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி வந்து விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல இருக்குது. அது ஜஸ்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸோ உங்களோட பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ ஒட்டி அது மேலே வந்து உங்கள் சைன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட கல்வி சான்றிதழ், அடுத்த ஜாதி சான்றிதழ், அப்புறம் முன்னுரிமைக்கான சான்றிதழ். முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் ஊனமுற்றோரோ, ஆதரவற்ற விதவையாக, கலப்பு திருமணமாக, இல்லை வேறு எதனா வந்து எக்ஸர்வீஸ்மான இந்த மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த இதுக்கு வந்து முன்னுரிமை வேணும் அந்தந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது இல்லாமல் பிற என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் வந்து ஸோ ஜெராக்ஸ் காப்பி தான் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் மூலயமா விண்ணப்பிக்கணும். அதை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலயமா வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி 8/3/2019 அன்றைய மாலை 5:45 மணி அளவில் வேலைவாய்ப்பு கடைசி தேதி முடிவடையும். ஸோ அதனால் வந்து அதற்குள்ளே வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலயமா வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் நான் எலிஜிபிளாக இருக்கேன், எல்லா போஸ்ட்டுக்கும் நான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் விண்ணப்பிக்கலாம். கொடுத்துருக்க 8 பதவிக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா 8 பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 8 விதமான போஸ்ட் வந்து நீங்கள் அனுப்பணும். ஒரு பதவிக்கு ஒரு போஸ்ட். ஓகேங்களா. 8 போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 8 போஸ்ட்டுக்கும் 8 விதமான போஸ்ட் வந்து நீங்கள் கவர் ரெடி பண்ணி ஸோ ஃபார்ம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து தவறாக இருந்துச்சு, நீங்கள் அப்ளை பண்ணதில் எதனா தவறு இருந்துச்சு, உங்களை அறியாமலே ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா கட்டாயம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நேர்காணல் இருக்கலாம். அதை வந்து எக்ஸாம் இருக்கலாம், அப்படி இல்லைனா இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கலாம். ஏன்னா வந்து அப்ளை பண்ணுறத காலிப்படங்கள் தகுந்தாறு போல் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து ஸோ அதிக பேர் அப்ளை பண்ணாங்கன்னா எக்ஸாம் இருக்கும், அப்படி இல்லைன்னா கம்மியான ஆட்கள் மட்டுமே அப்ளை பண்ணாங்கன்னா ஒன்லி இன்டர்வியூ மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்னும் ஒரு சில அறிவுரைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது போலவே ஸோ ஒரு உரையில் வந்து அதாவது ஒரு போஸ்ட் கார்ட்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து 25 ரூபாய்க்கான அஞ்சல் விலை ஒட்டி ஒரு கவர், ஒரு எம்டி கவர் வந்து என்வலப் வந்து உள்ளே வந்து வைக்கணும். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸ் எழுதி 25 ரூபாய்க்கான ஸ்டாம்பை ஒட்டி உங்கள் அட்ரஸ் எழுதி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் உள்ள அதோட சேர்த்து வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து ஃபில்அப் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து அனுப்பாங்க உங்கள் வீட்டுக்கு. ஸோ அடுத்து பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ ஒட்டி அது மேலே செல்ஃப் அட்ரஸ் எல்லாத்துலேயும் அட்டாச் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்லையும் செல்ஃப் அட்ரஸோட உங்கள் சைனை வந்து போட்டுக்கோங்க. ஸோ முழுமையாக பூர்த்தி செய்யப்பட விண்ணப்பம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ உங்களை அறியாமல் எதனா தவறு இருந்தால் கூட வந்து ரிஜெக்ட் ஆகிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருப்பிட சான்றுக்கு பதிலாக வேறு எதனா அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஓட்டுநர் உரிமமோ இல்லை கணக்கு எண் அட்டையோ இல்லை வங்கி பேங்க் பாஸ்புக்கோ இல்லை வாக்காளர் அடையாள ஓட்டர் ஐடியோ இல்லை குடும்ப அட்டையோ ஆதார் அட்டையோ எது வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இதுதான்: தலைமை நீதிபதி, சிறு வழக்கு நீதிமன்றம், உயர் நீதி வளாகம், சென்னை 104 அப்படின்ற இந்த அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலம் வேணும். இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 8 போஸ்ட்டுக்கும் நான் விண்ணப்பிக்கிறேன்னா 8 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லாத்துலையும் 8 காப்பி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ என்ன பண்ணுறீங்க ஒட்டி அது மேலே உங்கள் சைன் வந்து போட்டிருக்கோங்க. ஸோ விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன பதவியோ அந்த ஒரு பதவி மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி என்ன, குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியிலேருந்து அதிகபட்சம் கல்வி தகுதி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் PhD வரை நீங்கள் படிச்சிருந்தாலும் எல்லா கல்வி தகுதியும் போட்டுக்கோங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும்
ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் எதுவும் அட்டாச் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து போகக்கூடிய கல்வி தகுதிக்கு அப்புறம் ஜாதி சான்றிதழ், அடுத்து மதம், அடுத்தது வந்து சிறப்பு தகுதிகள் ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதையும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வீட்டு முகவரி தற்போதைய முகவரி என்ன, பர்மனெண்ட்டு டெம்பரரி அட்ரஸ் எது இருந்தாலும் ரெண்டையுமே வந்து 2 அட்ரஸுமே இருந்தால் ரெண்டையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து போஸ்ட் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் எதோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து போஸ்ட் கவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ அடுத்து பார்த்தா அரசு பணியில் முன் அனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இருக்க சான்ஸ் இல்லை, இருந்தால் வந்து ஆமாம் தான் போட்டுங்க. அடுத்து திருமணமானவரா இல்லை, ஆமாண்ணா போட்டுங்க. ஸோ கணவன் மனைவி வேலையில் உள்ளவராக இருந்தால் அதுக்கான விரவம், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ உங்கள் மேலே எதனாவது கேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, இருந்தாலும் இல்லைன்னு போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து முன்னுரிமைக்கான, ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ தமிழ் வழியில் பயின்றிருந்தாலும் அதற்குரிய சர்டிஃபிகேட், ஸோ தமிழ் வழி பயின்றவங்களாக இருந்தால் அதுக்கான இடஒதுக்கீடுமே இருக்குது. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் PSTM சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ மொத்தம் வந்து எத்தனை நகல்கள் வச்சுன்னா அதை டோட்டல் போட்டு அண்ட் உங்களுடைய சைனை வந்து போட்டுக்கோங்க. சைனை போட்டுட்டு அதே போல் 25 ரூபாக்கான என்வலப் கவர் அதையும் வந்து உள்ளே போட்டு ஸோ கம்மை போட்டு ஒட்டி கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வர 8ஆம் தேதி 3ஆவது மாதம் 2019 அந்த தேதிக்குள்ள வந்து போஸ்டியூமில் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஒன்லி ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ மறக்காமல் விண்ணப்பிச்சிருங்க. வேறு ஒன்றும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதை PDF லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வேலைப்பு பதிவு மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.